Hello students, in the video 10th standard maths chapter 3 algebra exercise 3.1 8ல இருக்கிற 5th sum solve பண்ணலாம். ரெண்டு subdivisions கொடுத்திருக்காங்க. Find the values of x, y, z. x, y, z ஓட values நம்மள கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. என்ன கொடுத்திருக்காங்க? If matrix equation கொடுத்திருக்காங்களா? So matrix equation என்ன பண்ணணும்? equate பண்ணிட்டு x, y and z values கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாமா? ஸோ LHSல இருக்கா? அது அதோட ஆர்டர், அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2 into 2 மேட்ரிக்ஸா, 2 row 2 column. அதே மாதிரி ஈக்குவலுக்கு அந்த சைடு இருக்கா RHS. ஸோ அதோட ஆர்டர் பார்த்தாலும் 2 row 2 columnஸா. ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸ்க்கு சேம் ஆர்டரா 2 row 2 column. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணலாம். கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை ஈக்குவேட் பண்ணலாமா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா x minus 3 இருக்கா? x minus 3 ஈக்குவல் டு இந்த சைடு என்ன இருக்குது? 1 இருக்கா? அதுக்கு நேராக 1. ஓகேயா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3x minus z. 3x minus z is equal to 0. நெக்ஸ்ட்டு x plus y plus 7 is equal to 1. Next, x plus y plus z is equal to 6. So, நான் ஒரு equationக்கும் name கொடுக்குறேன். 1, 2, 3, 4. இப்போ first equationல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான் இருக்குது. சரியா? எக்ஸுன்ற வேரியபிள் மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸுன்ற வேரியபிள் கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 1. இதில் எக்ஸ் மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு இந்த 1 அப்படியே எழுதிக்கோங்க. மைனஸ் 3 இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 3 ஆகுமா? Therefore, x equal to 1 plus 3 4. So, x ஓட வேல்யூ மட்டும் என்ன பண்ணியாச்சு? கண்டுபிடிச்சாச்சு. xன்றது 4. நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 3x minus z is equal to 0ன்னு இருக்கா? நம்ம x வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? அந்த x வேல்யூவை கொண்டு போயிட்டு என்ன பண்ணலாம்? செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது z வேல்யூ நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ ஃப்ரம் 2 செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? 3x minus z is equal to 0. 3 into x ஓட வேல்யூ 4 minus z is equal to 0. Now 3 into 4 12. 12 minus z equal to 0. இப்போ நமக்கு z தான் வேணும் இல்லையா? ஸோ என்ன பண்ணிடலாம்? minus z equal to இந்த plus 12 ஈக்குவல் அந்த சைடு வரும்போது minus 12 மாறுமா? ஸோ மைனஸும் மைனஸும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். z is equal to 12. now third equation கவனிங்க. x plus y plus 7 is equal to 1ன்னு இருக்கா? ஸோ இதில் நம்ம x வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? அதோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளால் y வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் என்னது? x plus y plus 7 equal to 1. x ஓட வேல்யூ 4. 4ன்னு கண்டுபிடிச்சோமா? 4 plus y plus 7 is equal to 1. ஸோ 7 plus 4 11. 11 plus y equal to 1. y equal to 1. இந்த ப்ளஸ் 11 ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது மைனஸ் 11 ஆகிடுமா? therefore y is equal to 1 minus 11 minus 10. ஸோ x, y and z வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதுலேயே செகண்ட் சம் சால்வ் பண்ணலாம். எக்ஸு
y minus z, z plus 3 plus y 4, 3 equal to 4, 8, 16. ஸோ எப்படி கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் பாருங்கள். ப்ராக்கெட்குள்ளே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ப்ளஸ் இன்னொரு மேட்ரிக்ஸ் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், ஈக்குவலுக்கு அந்த சைடு இருக்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் நம்ம எழுதணும். சரிங்களா. ஸோ இதுவும் என்னது தான், மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் தான். எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு. சரிங்களா. இப்போ எல்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் இருக்கா, அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை ரோ இருக்குது, ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. ஓகேவா. ஆனால் 3 காலம் இருக்குது இல்லையா, 3 காலம் இருக்குது. அடுத்தது ப்ளஸ் போட்டு இன்னொரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒயில் ஸ்டார்ட் ஆகிற ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. ஆனால் காலம் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. y 4, 3 3 காலம் இருக்கா. ஸோ இப்போ இது ரெண்டுமே என்னது, சேம் ஆர்டர் தான் இல்லையா. 1 row 3 காலம். அதே மாதிரி இதுவும் 1 row and 3 காலம். ஸோ அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், மேட்ரிக்ஸ் சேம் ஆர்டரில் இருந்தால் ஆட் பண்ணலாம். ஈக்குவல் டு, இப்போ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா ஈக்குவேட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படும் இல்லையா. இதுவும் எப்படி இருக்குது, ஒரே ஒரு ரோ 3 காலம் இருக்கா. ஸோ என்ன பண்ணலாம், தாராளமாக ஈக்குவேட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணிடலாம். எல்ஹெச்எஸில் இருக்குது இல்லையா, எக்ஸு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4. கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் தான் என்ன பண்ணணும், எழுதணும். சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா y மைனஸ் இசட்டா, y மைனஸ் இசட். இங்கே என்ன இருக்குது, +4 இருக்கா. ஸோ இங்கேயே ஒரு நம்பர் இருக்குது, +4 ஈக்குவல் டு, அதோட கரஸ்பாண்டிங் கான்ஸ்டன்ட் என்ன, 8ஆ, 8. சரியா. அடுத்தது தேர்டு z + 3 ப்ளஸ் இங்கே 3 இருக்கா, ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன இருக்குது, 16 இருக்கா. ஸோ நான் ஈக்குவேஷனுக்கு நேம் கொடுத்துக்கிறேன், 1, 2 and 3. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் 2 வேரியபிள் இருக்குது. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒய் இசட்டுன்னு இருக்குது. சரியா. தேர்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள், இசட் மட்டும்தான் இருக்குது வேரியபிள் இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதி நம்ம இசட் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா. ஏன்னா ஏதாவது ஒரு வேரியபிள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இன்னொரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி அனதர் வேரியபிள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃப்ரம் 3, தேர்ட் ஈக்குவேஷன் என்ன, z + 3 + 3 = 16. z + 3 + 3 6 = 16. z is equal to 16 minus 6 z is equal to 16 minus 6. ஸோ z வேல்யூ 10. இப்போ z வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு y வேல்யூ கிடைக்குமா. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் என்னது, y minus z plus 4 equal to 8. y minus z is equal to 8. இந்த +4 அந்த சைட் போனால் -4. ஸோ y minus z is equal to 8 minus 4 4. Now y minus z ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 10. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், ஈக்குவல் டு 4. y equal to 4. இங்கே -10 இருக்கா. ஸோ ஈக்குவலுக்கு அந்த சைடு வந்துச்சு அப்படின்னா +10 ஆகிடுமா. y equal to 4 + 10 14.
நவ் இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு இருக்கா. நம்ம வந்து ஒய் வேரியபிள் அண்ட் இசட் வேரியபிள் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் எக்ஸ் மட்டும்தான் கண்டுபிடிக்கல இல்லையா. ஸோ எக்ஸுன்ற வேரியபிள் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் தான் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன பண்ணலாம், ஒய்யோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளால் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமா? ஃப்ரம் 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4. எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 14 ஈக்குவல் டு 4. Now x equal to 4. இந்த ப்ளஸ் 14 ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது மைனஸ் 14 ஆகுமா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 மைனஸ் 14. ஸோ 14ல் 4 போயிடுச்சுன்னா 10. பெரிய நம்பரோட சைன் போடணும் அப்படின்ல. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -10.